Hi dear students, welcome to Johnson Academy. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வேர்ல்டு கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு ஏசே. அதை எழுதுனது ராதாகிருஷ்ணன். போன வீடியோஸில் பார்ட் 1 and 2 அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்ட் 3 and 4 இதை பற்றி பார்ப்போம். பார்ட் 3ல் டாக்டர் ராதா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். There is a deeper ethic which calls every human being to eliminate the sources of conflict, the causes of war, to join with others to reform the institutions and relationships which lead to wars. அதாவது எதெல்லாம் நம்ம எலிமினேட் பண்ணணும், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் ஒமிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் முரண்பாடான விஷயங்களை கண்டிப்பாக ஒமிட் பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். சண்டை வர்றதுக்கான காரணங்களை ஒமிட் பண்ணணும். ஒமிட் பண்ணிட்டு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு உறவோடு நம்ம தொடரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. த ஹியூமன் ரீசன் அண்ட் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் should evolve the kind of education, mutual aid and collective security by which the nations will be able to resolve their differences peacefully. We should use cultural and ideological differences to enrich our wisdom and produce a higher international ethics. இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, we should use நம்முடைய நாகரிகத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. கடைசியில் மறுபடியும் சொல்கிறேன், we should use cultural and ideological differences to enrich, நம்மளே டெவலப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஒன், the sovereignty of the world community comes before all others, before the sovereignty of classes and groups, tribes and nations. Every individual by his birth into the human family has a right to live, grow, breathe unpoisoned air and water on uncontaminated soil. The earth, water, air. Now, outer space and celestial bodies are the common property of all mankind. இப்போ நிலம் நீர் காற்று, இந்த மூணு முக்கியமான ஒன்றா இருக்கு. இந்த நிலம் நீர் காற்றுன்றது மனித இனத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நிலம் இல்லை அப்படின்னா நம்மளால வீடு கட்ட முடியாது. நிலம் இல்லை அப்படின்னா நம்மளால ஒரு பெர்மனன்ட் பிளேஸ்லயோ ஒரு டெம்பரவரியா இருக்கக்கூடிய ஒரு இடத்துலயோ நம்மளால வாழ முடியாது. எர்த்தே இல்லை, எல்லாமே ஃபுல்லா வெள்ளா இருக்கு, அண்டர் கிரவுண்டா இருக்கு அப்படின்னா அதுல போய் வாழ முடியவே முடியாது. அதே மாதிரி தண்ணி, வாட்டர் இஸ் அ மெயின் ரிசோர்ஸ். மனுஷனுக்கு காத்து முக்கியம், அதே மாதிரி இந்த தண்ணி ரொம்ப முக்கியம். எப்படி காற்றை சுவாசிச்சு உயிர் வாழ்றானோ அதே மாதிரி தண்ணி குடிச்சு உயிர் வாழ ஆரம்பிப்பான். யார் அந்த யார் ரொம்ப முக்கியமான ஒன்று. இதே இந்த சுவாச பிரச்சனைகள், சுவாச காற்றுகள், இதெல்லாம் அவங்க ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்கு. இதெல்லாம் அவுட்டர் ஸ்பேஸ்ல காமன் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் எல்லாத்துக்கும் காமனா கிடைக்கக்கூடிய ஒன்று. இது இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு விஷயம். அந்த இயற்கையாக அமைஞ்ச விஷயத்த மக்கள் கண்டிப்பாக இதை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவுட்டர் ஸ்பேஸ் அண்ட் செலஸ்டியல் பாடிஸ் ஆர் தி காமன் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆல் மேன்கைண்ட். Now we are moving to the part 4. The part 4ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்ப்போம். The unification of the world is in the process, though it is struggling against many difficulties. அதாவது ஒன்றுபட்டு வாழக்கூடிய வாழ்க்கை, ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஸ்ட்ரகிளிங் அகெயின்ஸ்ட் மெனி டிஃபிகல்டிஸ், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் இருக்கும். ஈவன் ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பவுண்ட் பை த லாஸ் ஆஃப் நேஷன் டு விச் தே பிலாங், நேஷன் ஸ்டேட்ஸ் should be bound by international law. Just as there are individuals who break the law, there are nations who break the law and commit aggression. The law of nations should be based on the federation of free states. The other says there are many laws. நிறைய சட்டங்கள் நமக்குள்ள இருக்கு, நிறைய சட்டங்கள் இருந்தாலும், நிறைய வரைமுறைகள் இருந்தாலும்,
நம்ம என்ன பண்றோம்? லா ஆஃப் நேஷன். Individuals are bound by the law of nations. We are connected. We are interconnected with the law and nations. And author says, just as individuals who break the law, there are nations break the law. அதாவது தனி மனிதனும் அந்த சட்டத்தை வந்து உடைக்கிறான், அதே டயத்துல நாடுகளும் அவங்களோட சட்டத்தை வந்து உடைக்க ஆரம்பிக்குது. The law of nations should be based on the federation of free states. எந்தெந்த மாகாணங்கள் எந்தெந்த நகரங்கள்லாம் வந்து ஃப்ரீடம், அதாவது ஜனநாயக முறைப்படி அவங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியுதோ அந்த அந்த மாகாணம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சட்டத்துக்கு உட்பட்டு வாழக்கூடிய ஒண்ணா இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை சொல்லியிருக்காரு. The society becomes cohesive if its members share large hopes, ideals and desires. Society வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒன், இஸ் த லார்ஜஸ்ட் ஏரியா. சமுதாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. அந்த சமுதாயத்தில் ஹோப்ஸ், நம்பிக்கை இருக்கும், ஐடியல்ஸ் அண்ட் டிசையர்ஸ், அவனுடைய ஆசாபாசங்கள் இருக்கும், அவனுடைய விருப்பங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒன்று தான். இஃப் த வேர்ல்ட் இஸ் டு பிகம் எ கம்யூனிட்டி, ஆல் தி பீப்புள் ஷுட் ஷேர் காமன் ஐடியல்ஸ். இந்த உலகம் அப்படின்றது ஒரு கம்யூனிட்டியா மாறிடுச்சு அப்படின்னா எல்லா பீப்புளுமே, எல்லா மக்களுமே அவங்களுடைய ஐடியல்ஸை, அவங்களுடைய பர்பஸை ஷேர் பண்ணுவாங்க. ஈவன் தோ தே ஆர் செப்பரேட்டட் பை பேரியர்ஸ், நிறைய தடைகளுக்கு மத்தியில் அவங்க இருந்தாலுமே அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அவங்களுடைய பங்கை வந்து கண்டிப்பா சமுதாயத்துக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க, பிசிக்கல் அண்ட் சைக்கலாஜிக்கலி. ஆல் த ஹிஸ்டரி இஸ் a story of remarkable individuals dramatically engaged in mastering the hostile environment. A few in every nation, in every part of the world, amid the uproar of nations, and hear the voice of the future. They are hearing the voice of the future, the gentle stirring of life and hope. It is not one nation or one man. It is a new spirit that is awakened, revived, and nourished by seemingly helpless but convinced and committed solitary individuals to accept the world of Albert Camus, whose deeds and works negate frontiers and breathe the oneness of humanity. As a result of their suffering and sacrifices, the vision of the threatened truth that each one of us belongs to the whole and should build for all becomes manifest. None of the differences which separate the governments of the world is as important as their membership in the family of nations. The central problem is a development of loyalties to the world community. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது இந்த நாட்டுக்கு வந்து உண்மையா இருக்கணும், நாட்டுக்கு வந்து ரொம்ப உண்மையா இருக்கணும் அப்படிங்கிறது பெரிய ஒரு ப்ராப்ளம். அதை வந்து உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏகப்பட்ட இடங்கள்ல நம்ம சறுக்கி விழுந்துருவோம். நம்ம உண்மையா இருப்போம்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா நமக்கு பின்னாடி இருக்கிறவங்க உண்மையா இருக்க மாட்டாங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அதை காட்டிலும் பொய்யா சொல்லுவாங்க. ஸோ நம்ம தான் கரெக்டா இருக்கோம் அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனால் சென்ட்ரல் ப்ராப்ளமா இருக்கக்கூடியது, மத்தியத்தில் இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே அதான். லாயல்டிஸ் டு த வேர்ல்டு கம்யூனிட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் லாயல்டிஸ். ஏன்னு கேட்டா நம்ம வந்து லாயலா இருக்கோம், எல்லாத்துக்கும் வந்து உண்மையாவே இருந்து பழகிட்டோம், நம்ம உண்மையை மட்டும் பேசுறோம், அவங்களுக்கு விசுவாசமா இருக்கோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது பெரிய ப்ராப்ளமா வரும். அதை சொல்றாரு, அது பெரிய ப்ராப்ளமாவே இருக்கீங்க, நம்ம யார்ட்டையும் வந்து விசுவாசமா இருக்க முடியல, அது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாவே இருக்கு. ஈவன் தோ வி ஆர் யுனைடெட், ஈவன் தோ வி ஆர் பவுண்ட் டுகெதர் இன் வேரியஸ் ஆங்கிள்ஸ் அண்ட் போத் பிசிக்கலி அண்ட் சைக்கலாஜிக்கலி. ஆனா அந்த டயத்துல இந்த லாயல் அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து எந்த அளவுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, ரெஸ்பான்சிபிளா இருக்காங்கன்னு பார்த்தா வெரி லெஸ். அது ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு அப்படின்னு அதை சொல்றாரு. The greatest era of human history on earth is within reach of all mankind. To achieve this ideal, we have to discover our moral strength,
define our purpose, and direct our energies. In facing this task, we come up against the crudest implication of history, that war is a maker of nation. Though in previous epochs we waged wars which brought misery, destruction, and ruin in their wake, we pointed out that defensive wars were better than shameful submission of barbaric aggressors who wished to achieve greatness and power by dominating the whole world. The two wars, the most ghastly in history, were waged by men of our generation, the leaders of the civilization who brought about these wars in their moments of cool reflection hate themselves for their responsibility. The world was full of oppressions and cruelties, stupidities and delusions, and we thought we would remove them by resorting to violence. The nation today feel a genuine sense of guilt and shame. There is a widespread consciousness of the holy and wickedness in which most people and governments are involved. In spite of our earnest desire to get rid of war, the fear of them, the baseness and savagery which that fear endangers, are there rising the questions where there is any hope for this perverted criminal generation. Other says, we are very much ashameful. இன்னைக்கு ரொம்ப ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்றோம். ஏன்னு கேட்டா இந்த உலகத்துல என்ன இருக்குன்னு கேட்டா ஆப்ரேஷன்ஸ், குரூயல்டிஸ், குறுக்கு புத்தி, அதே நேரத்துல நேரோ மைண்டட், நாட் பிராட் மைண்டட், நேரோ மைண்டட் பர்சனாலிட்டி. அடுத்தவனுக்கு ஒரு பொருள் கிடைச்சிச்சு அப்படின்னா நமக்கு கிடைக்கலையே அப்படின்றது. ஒன்றும் செய்ய மாட்டோம், நம்ம ஃப்ரெண்டோட தான் போவோம் கூடவே. ஃப்ரெண்டு திடீர்னு மொபைல் வாங்கிட்டான் அப்படின்னோடனே நம்மளும் அந்த மொபைல் வாங்க பார்ப்போம். ஃப்ரெண்டு ஒருத்தர் திடீர்னு பைக் வாங்கிட்டான்னு நம்மளும் பைக் வாங்க பார்ப்போம். ஸோ இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே அந்த குரூயல்ட்டி நிறைஞ்சுதான் இருக்கு. அதே மாதிரி ஸ்டூபிடிட்டி, முட்டாத்தனமா செயல்படக்கூடிய செயலும் நிறைஞ்சுதான் இருக்கு. அதைத்தான் இங்க யார் சொல்றாரு, we thought we would remove them by resorting to violence. The nations today feel genuine sense of guilt and shame. That's why the author says the fear of them baseness and savagery which that fear endangers, or they're rising the question. Any hope for this perverted and criminal generation, we are calling them as not a good generation. இப்ப இருக்க ஜெனரேஷனை டாக்டர் ராதாகிருஷ்ணன் பாயிண்ட் அவுட் பண்றது not a good generation, criminal generations, perverted and criminal generations. Is there any hope for that man can civilize himself? அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் கண்டிப்பா அவங்கள நாகரிகத்துக்குள்ள வளர்த்துக்குவான்னு நினைக்கிறீங்களா? No. History is a dreadful warning. A few individuals suffer from mental derangements and some nations pass through nervous breakdowns, resulting in excitement, violence, and hatred. The great power are engaged in a struggle to capture the souls of the emerging people who have been released from colonial domination. இந்த மாதிரி மக்களை தான் இன்னைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. The great powers are engaged in a struggle to capture the souls of emerging people who have been released from colonial domination. யாரெல்லாம் அவங்கள தாக்குறாங்களோ, ஒயிட் பீப்புளால் டாமினேட் பண்றவங்க, மற்றவங்க அவங்கள டாமினேட் பண்றவங்க, அந்த மாதிரி மக்கள் வெளியே வரும் பொழுது அப்பதான் அவங்களுக்கு கிரேட் பவரை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா சண்டை போடுவாங்க. ஸ்ட்ரகிள் டு கேப்சர் த சோல்ஸ். Next one, these nations in a state of inner turmoil, one conflict leads to another.
ஒரு முரண்பாடு இன்னொரு முரண்பாடுக்கு வழியாவே வருது. இட் லீட்ஸ் டு அனதர் ஒரு பாதையை காட்டுது. அது irrational feeling, racial hatred, primitive tribalism, poverty, hunger, suffering, intrigues, plots and counterplots make them a seething mass, mysterious and unpredictable. நம்மளால யூகிச்சே சொல்ல முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றோம், அதுக்கு ஆப்போசிட்டா நிச்சயம் கமெண்ட் வரும், நல்லா தெரியும். அந்த ஆப்போசிட் கமெண்ட்டை கண்டிப்பா அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்த ஒரு இரிட்டேட்டியான விஷயம் என்னன்னு கேட்டா, ரேஷியல் ஹேட்ரட், பாவர்ட்டி, ஹங்கர், சஃபரிங்ஸ். பாவர்ட்டி, ஹங்கர், சஃபரிங்ஸ் இந்த மூணு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னு கேட்டா, இந்த பீரியட் மட்டும் இல்லாம வேர்ல்டு வார் டயத்துல பாருங்க, உலகப்போர் டயத்துல உலகப்போர் நடக்க போகுது அப்படின்னா பஞ்சம் தலைவிரிச்சு ஆடும். ஏன்னு கேட்டா, பொருட்களுடைய ரேட் எல்லாம் ஏறிடும். அது மட்டும் இல்ல, மக்கள் பயந்துகிட்டே இருப்பாங்க. அத்தியாவசிய தேவை அத்தனையும் பார்த்தா மிலிட்டரிக்கு போயிடும். நாட்டுக்காக மக்கள் உழைக்கணும் அப்படிங்கிறதுனால நாட்டு மக்கள்கிட்ட இருந்து பாதி எடுத்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, பஞ்சம் மட்டும் கிடையாது, பசி நாட்டுல இருந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சான் வயிறுக்கு தான் நம்மளுடைய லைஃபே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அது வேர்ல்டு லெவல்ல இருந்துட்டு தான் இருக்கு. சஃபரிங்ஸ், வேதனைகள், இது எல்லாத்தையுமே இந்த உலகத்துல நம்மளால அன்பிரடிக்டபிள், யூகிச்சு கூட சொல்ல முடியாது. இப்பெல்லாம் மாறுமா, திடீர்னு பார்த்தா கிளைமேட் சேஞ்ச் ஆன மாதிரி, எப்படி நம்மளுடைய கிளைமேட் எப்படி நம்ம நாட்டுல மாறுதோ அதே மாதிரி உலகம் முழுக்க ஒரு சில விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். ஆனா அதெல்லாம் யூகிச்சு சொல்ல முடியாது. The new nations will have no peace, for great powers are fighting on the soil of small emerging nations. ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு இடையில போர் விடுது அப்படின்னா அந்த நாட்டுக்கு மத்தியில அமைதியே நிலவாது. நோ பீஸ். ஒரு நாடு இன்னொரு நாடு அடிச்சு சாப்பிடணும், அந்த நாட்டுக்கு மேல நம்ம பவரை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய வேலைகள் ஏன் நிறைய இருக்கு. ஈவன் எக்ஸாம்பிள் இன் அமெரிக்கா யூ கேன் டேக் இட் தட், எந்த நாடு சண்டை போட்டாலும் சரி இவன் கமாண்ட் விடுவான். எந்த நாட்டுல ஏதாவது சண்டை பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவன் கமெண்ட் கொடுப்பான். ஏதாவது ஒரு நாட்டுல பிரைஸ் வாங்குறான்னா இவன் கமெண்ட் கொடுப்பான். எதுக்கு கொடுக்குறான், ஏன் கொடுக்குறான்னு தெரியாது. ஆனா அமெரிக்கா அந்த எல்லா இடத்துலயும் இருக்கணும், அதனால அந்த பிரசன்ஸை காட்டணுங்கிறதுக்காக வேண்டி அந்த டாமினேட்டிவ் எசன்ஸ், அதான் கொலோனியல் பவர், கோலனைஸ்டு பவர்ஸ். பிரிட்டிஷ்காரன் கூட அந்த அளவுக்கு கமெண்ட் சொல்ல மாட்டான். ஆனா அமெரிக்கா அவனுடைய இன்ஃபுளுயன்ஸை யூஸ் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி எல்லா இடங்கள்லையும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி வச்சுட்டே வருவோம். இந்த மாதிரி அதை சொல்றாரு, for great powers are fighting on the soil of small emerging nations. சின்ன நாடுகள், வளர்ந்து வரக்கூடிய சின்ன நாடுகள் மேல கிரேட் பவர்ஸ் ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ட் 4 முடிக்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தது வேர்ல்டு கம்யூனிட்டி, எழுதுனது டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதுல பார்ட் 3 அண்ட் பார்ட் 4 ரெண்டையும் பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்ட் 5 ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். உங்களுக்கு எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.